ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். நம்ம சேனலில் vlog போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அது என்னவோ தெரியல, ஊருக்கு போயிட்டு வந்தோன்னாலே அந்த 1 வீக் ஒரு 10 days வந்து எப்படியாவது ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேயும் செம்ம அலைச்சலாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, அதனாலே பாதி வேலை பண்ணுறது அதெல்லாமே கொஞ்சம் லேசி ஆயிரும். அதனாலே நான் நிறைய vlogமே எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் முந்தா நாள் தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலும் விடக்கூடாது அப்படின்ட்டு அப்பப்போ ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுகிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு கொஞ்சம் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கணுமா இருந்தது. ஸோ அதனால இந்த தடவை டிமார்ட் போகலை. இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஆர்எம்சியில் இங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டு தான். ஸோ அதனால மளிகை ஜாமான் எல்லாமே இங்கே போய் வாங்கலான்னு எனக்குமே இங்கே தான் போகலான்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்டுமே இங்கே போயிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா ஆக்சுவலி சொல்லணுன்னா இப்போ நான் வாங்கியிருக்க ஜாமான் எல்லாமே லிஸ்ட் போட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். இது எல்லாமே ஒரு 2000க்குள்ளே வந்துச்சு. இதே நான் டிமார்ட் போனேன்னா இது போக எக்ஸ்ட்ரா அள்ளிக்கிட்டு வருவேன். எப்படியும் எனக்கு 6000ஆவது ஆயிரும். வீட்டில் பார்க்கும்போது தான் தெரியாமல் இதெல்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னே தெரியாது. அதுவும் குவான்டிட்டி எல்லாம் பல்காகவே வாங்கிட்டு வந்துடுவேன். நிறைய வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே இந்த தடவை அவங்களும் சொல்லிட்டாங்க, எனக்குமே தோணுச்சு சும்மா போயிட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வருவோம், அதுக்கு லிஸ்ட்டு போட்டு இதை மட்டுமே போய் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு தான் இங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போனோம். இது நம்ம நிறைய கடைகள் இருக்கும், மளிகை கடை மாதிரி தான், எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். நம்ம வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு வரலாம். அப்படியே ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா மறந்துட்டோம் அப்படின்னாலும் கூட பார்த்து நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மாலுக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, டிமார்ட் இதுக்கெல்லாம் போனோன்னா அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு தேவை இல்லாமல் இருந்தாலுமே கூட இது இருந்தால் நம்ம ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், இது இருந்தால் நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்கி தேவையில்லாத அன்வான்டெல்லாம் பிடிச்சி அள்ளிட்டு வந்துடுவோம். ஸோ அதுலேருந்து இந்த தடவை கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லைன்னா எப்படியும் ஒரு 6 to 7 கிட்ட அடி ஆயிருக்கும் இந்த தடவை. ஸோ நான் இந்த தடவை எல்லாமே லிஸ்ட் எழுதிட்டு போயிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மெயினாக பெங்களூர்லலாம் அதிகமாகவே வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற சில் கிளைமேட்டுக்கு அதுக்கும் கொஞ்ச நாள்லேயே புழு எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். அதனால நான் ஜீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே ஒரு 1/4 kg அளவுக்கு வாங்கிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ பருப்பு எல்லாமே பார்த்தோன்னா இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தோமா, அப்போ எங்கள் அம்மா, பெரியம்மா இவங்கெல்லாம் கொஞ்சம் பருப்பு கொடுத்துடுவாங்க. அந்த ரேஷன் கடையில் பருப்பெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாமே கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க. ஸோ அதிலே கொஞ்சம் சர்க்கரை அதெல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ சர்க்கரைலாம் அதனால் இந்த தடவை கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு பதிலாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வாங்கலாம் அப்படின்னு நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வெள்ளம்லாம் ஏற்கனவே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவே இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு பூசரம்புத்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வர ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதுமே அது ஒரு மாதிரி தான் ஆகுது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாக்ஸில் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த பாக்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃப் பார்த்து தான் நான் வாங்கினேன். நம்ம ஷெல்ஃப் வேறு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பெரிய பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பருப்பு கட்டி வச்சுக்கிறதுக்கும், மேலே இருக்கிற சின்ன பாக்ஸ் எல்லாமே இந்த சீரகம், சோம்பு ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்கும், அது போக அஞ்சரை பெட்டியில் நம்ம அப்பப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த தடவை கொஞ்சம் வேர்க்கடலை, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, பட்டாணி, பச்சைப்பயிறு இது எல்லாமே ஒரு half kg அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பயிர் வகைகள் ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு. பெரும்பாலும் பசங்களுக்கு குழம்பு வச்சு கொடுக்கறத விட இந்த சுண்டல் மாதிரி, சாலடு மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. குழம்பு வச்சோன்னா தொடுறது ரொம்பவே கஷ்டம் அவங்க. ஸோ எப்போதுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன், மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மஞ்சத்தூள் தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மஞ்சத்தூள் எழுதி வாங்கிட்டு அதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நாட்டு சக்கரை இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 kg அளவு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கொஞ்சம் டீ, காஃபி எல்லாம் அப்பப்போ போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. யாராவது ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அப்போதைக்கு சீனி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சீனியுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அரிசி மாவு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டேன். அதனால அதில் தான் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருந்தேன். இந்த vlogல நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பழைய vlogல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களும் பெங்களூரில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்னடா பேசுவீங்களா, கன்னடா எப்படி பேச கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் ஆகிட்டு வந்த புதுசில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த கன்னடா இதிலலாம்.
ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து தமிழ் ஏரியா தான். ஸோ எங்கள் ஆப்போசிட்டில் ஒரு 2 வீடு மட்டும் இருந்தாங்க கன்னடா பேசுகிறவங்க. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. பட் அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப புரியாது என்ன பேசுகிறாங்க என்னன்னு. சம்டைம்ஸ் வந்து வேலை ஆயிடுச்சா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து கெலசா ஆயிட்டா அப்படின்றதான் வந்து கன்னடாவில் கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து அடிக்கடி என்னை பார்த்து கேட்பாங்க கெல்சா ஆயித்தான்னு. எனக்கு வந்து அது என்னன்னே புரியாது. சும்மா நான் தலையாட்டிட்டு வந்துடுவேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம், அது என்ன வார்த்தைன்னு கேட்கலான்னு நினச்சிட்டே இருப்பேன். அவர் வரும்போது அந்த வார்த்தையை சுத்தமாக மறந்துடுவேன். அப்புறம் இன்னொரு தடவை அவங்க கேட்பாங்கல்ல, அதை அந்த வார்த்தையை எழுதி வச்சுட்டு இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க கெலசானா வேலை அப்படின்னு அர்த்தம். ஸோ வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அடிக்கை ஆயித்தான்னு கேட்பாங்க. ஸோ அந்த அடிக்கைனாலும் எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் ஏதோ ஆயித்தானா ஆயிடுச்சான்னு அர்த்தம், அது மட்டும் எனக்கு தெரியும். சரி ஆயித்தான்னு தானே கேட்குறாங்க, ஆச்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னு தான் இது பண்ணுறது. அதுக்கு பிறகு தான் அடிக்கைனா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அடிக்கைனா வந்து சமையல் பண்ணுறதுன்னு அர்த்தமா. ஸோ சமையல் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க பார்த்து. ஆனால் ரொம்ப நல்லா பேசுவாங்க. எனக்கு வந்து பயமாக இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்தா நான் ஓடிடுவேன். என்னத்தை போய் நம்ம பேசுறது, நமக்கு ஒன்றும் புரியாது, சும்மா என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். மெயினாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சம்ருத்தை வந்து ஸ்கூலில் விடும்போது தான் வந்து நான் வந்து கன்னடா கற்றுக்கிறதுக்கே ஆரம்பித்தேன். கொஞ்சம் வந்து சீரகம், சோம்பு, மிளகு தூள் எல்லாமே வந்து இல்லை வீட்டில். அதனால ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பச்சையாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். எனக்கு இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரோஸ்ட் பண்ணிட்டு அரைக்கும் போது பவுடருமே மிக்சியில் வந்து நல்லா அரைபடும். நார்மலாக நம்ம அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மனமுமே சூப்பராக கமன்னு வரும். இப்போ வந்து நம்ம கன்னடா மேட்டருக்கு வந்துடுவோம். ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது என் பையனை வந்து நான் தான் பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போனேன். கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்டாப் வந்து நம்ம ஏறி இறங்கணுமா இருக்கும் பஸ்ஸு. ஸோ அப்போல்லாம் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்கு மாதிரி பஸ்ஸில் ஏறும்போதெல்லாம் பயமாகவே இருக்கும். பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எப்படி வாங்குறது, கீழே இறங்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறது, இது எல்லாமே தெரியாது. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க நீங்கள் இறங்கணுமா அப்படின்னு. ஸோ இறங்கணுமா அப்படிங்கிறதுக்கு வந்து இழுத்தீரா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து நான் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இழிபேக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனாலுமே நான் வந்து கொஞ்சம் சிக்னல்லே கொஞ்சம் நான் இறங்கணும் அப்படிலாம் வந்து காமிச்சு அப்படிலாம் போயிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்ருத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 1 hour தான் வந்து கிளாஸ் வைப்பாங்க. நிறையா பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போவாங்க, சில பேர் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கன்னடா பேசுவாங்க. நான் அவங்க வாயே பார்த்துட்டு இருப்பேன் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஏன்னா எல்லாரையும் பார்க்கும்போது வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஒரு சிலர் வந்து தமிழ்காரங்க இருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சி அவங்க எங்கடா இருக்காங்கன்னு பார்த்து பேசுவேன். அப்படி தான் வந்து ஒரு சிலர் மட்டும் எனக்கு தெரிஞ்சாங்க. அது போக நிறைய பேர் வந்து கன்னடாவில் பேசுகிறவங்க தான் இருந்தாங்க ஸ்கூலுக்கு வரும்போது. அவங்களா பேசிக்குவாங்க, எனக்கு ஒன்றுமே புரியாது சுத்தமாகவே. ஆனாலும் என்கிட்டையும் ஏதாவது வந்து கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒதுங்கியே தனியாகவே நிற்பேன். அவங்க கேட்டாங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தெரியும், கொத்தில்லா அப்படின்னா வந்து தெரியலை அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா கன்னடா கொத்தில்லா அப்படின்னு டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற என்னோட கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து அப்பையிலேருந்து தெரியும். சம்ருத்து ப்ரீகேஜி போனதுலேருந்தே அவங்க பசங்களும் அங்கே தான் வந்தாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நான் பேச ஆரம்பித்ததே வந்து ஒரு 3 years விட்டு தான் வந்து அவங்கக்கிட்டே நான் பேச ஆரம்பித்தேன். ஸோ ஏன்னா அவங்கவுங்க அந்தந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் வந்து கேங்காக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் கேங்காக இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் லோன்லியாகவே இருப்பேன் ஒரு மாதிரி. பட் என்னன்னா இப்போ சம்ருத்துக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம செஞ்சு விடுவோம்ல. ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். போக போக வந்து இந்த கிராஃப்ட் எல்லாம் பண்ணும்போது அவங்க வெரி குட், எக்ஸலண்ட் இந்த மாதிரிலாம் மேம் எல்லாம் போட்டு விடுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து அங்கே பார்த்துட்ருப்போம், ஸ்கூல்லே பார்த்துட்ருப்போம் அவங்க கொடுக்கவுமே. ஸோ அப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கொரோனாக்கு முன்னாடி அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ பொதுவாக வந்து நமக்கு எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசணும், வாய் விட்டு பேசணும்னா மட்டும்தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். நான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவேன், பேசும்போது தப்பாக பேசுவேன். இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து நம்ம தமிழை வந்து தப்பாக பேசுனாங்கன்னா நமக்கு அந்த டைம் வந்து ஒரு சிரிப்பு வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் நான் தப்பாக பேசும்போது அவங்களும் சிரிப்பாங்க. சிரிச்சிட்டு திருப்பி வந்து எனக்கு சொல்லி தருவாங்க, இது அப்படி இல்லை இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து என் பையனும் பொண்ணுமே சொல்லுவாங்க, அம்மா இது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இது இப்படி சொல்லக்கூடாதும்மா இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, உனக்கு வருதோ வரலையோ நீ எங்ககிட்ட தானே பேசுகிற, சும்மா உனக்கு தெரிஞ்சதை பேசு, நாங்கள் ஏதாவது இருந்தால் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்கக்கிட்ட பேசி 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 தான் வந்து எனக்கு கொஞ்சம் கன்னடாவே வர ஆரம்பித்தது. நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவேன், தப்பாக பேசுவேன், எனக்கே தெரியும் நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு. சொல்லப்போனால் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து நிறைய இந்த கன்னடா சேனல்ஸ்லாம் பார்ப்பேன். அப்போ வந்து சுத்தமாக ஒன்றுமே புரியாது. யூடியூப்லேயே நிறைய இந்த கன்னடா டைலாக்ஸ் எல்லாம் வர்ற மாதிரிலாம் பார்ப்பேன், இதுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சு சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே வறுத்துட்டு காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி நல்லா பொடி பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்றதுக்காக போனேன். இன்றைக்கி சம்மிமா வந்து கொஞ்சம் சீக்கிரமே விட்டுருவாங்க, சம்ருத் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் விடுவாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து எப்போதுமே இப்போல்லாம் வந்து பசங்களை கொஞ்சம் நேரம் அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு வர்றது. ஏன்னா ஸ்கூல் விடவுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோமா, வீட்டுக்கு வரவுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் படிக்க வச்சுட்றோம். ஸோ அதுவே அவங்களுக்கு பார்த்து ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் தான், சொல்லப்போனால் ஒரு 15 to 30 minutes அவ்வளோ நேரத்துக்குள்ளே கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த பார்க்கில் விளையாட வைப்போம். அதுவும் ஈவினிங் போல் வந்து கண்டிப்பாக மழை வந்துடுது. சில நாள் அப்படி தான் விளையாண்டுட்டே இருந்தாங்க, செம்ம மழை, வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக நனைஞ்சிட்டே வந்தோம். அதனால ஒரு 15 to 10 minutes இப்போல்லாம் அப்படி தான் வந்து கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் எக் புர்ஜியும் தான் பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்திக்கு வந்து நல்ல சாஃப்டாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சுடு தண்ணி, வெதுவெதுப்பான சுடு தண்ணி இருக்குல்ல, அதில் மாவு பிணைஞ்சிக்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாக வரும். நம்ம நார்மலாக தண்ணியில் பிணைஞ்சு போடும்போது வந்து 4ஆக மடிச்சுட்டு போடுவோம், ஏன்னா சப்பாத்தி வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து 4ஆக மடிக்கவே தேவையில்லை, இந்த சுடுதண்ணியில் ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வைக்கணும் கூட தேவையில்லை, இமிடியேட்டாக போட்டிங்கன்னா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மாவையும் உப்பையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு பிணைஞ்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் வந்து கன்னடா நான் எப்படி மெயினாக எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நானே வீட்டிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா முறைப்படி ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து புரியும் லெட்டர்ஸுமே. ஸோ அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து கன்னடாவும் தமிழும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். என்ன ஒன்று, கன்னடாவில் வந்து நம்ம இப்போ தமிழில் காங்யா சான் படிக்கிறோம், கன்னடாவில் வந்து காலே 4 கா இருக்கும், அப்புறம் சால 4 சா இருக்கும், தால 4 தா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ அப்படி ஒன்று ஒன்றா மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிட்டேன். அது போக ஒத்தக்ஷரா அப்படிங்கிறது வந்து கன்னடாவில் ரொம்ப மெயின். இந்த இக்கு இங்கு இச்செல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, அதுக்கு வந்து தனியாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒத்தக்ஷராலாம் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கொரோனா டைமில் பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸில் சம்ருத்துக்கு வந்து கன்னடா கிளாஸ் நடக்கும்போது அவன் பக்கத்துலேயே நான் உட்காந்துக்குவேன். ஸோ அவங்க மேம் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க, திவ்யா மேம்னு அவங்க பேசுகிற அந்த கன்னடாவை பார்த்து தான் நான் வந்து சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நான் வந்து கன்னடா எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போனப்போ அந்த மேமை பார்த்து நான் தேங்க்யூ சொல்லிட்டு வந்தேன், உங்களால தான் நான் வந்து கன்னடா கற்றுக்கிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சின்ன வயசுலலாம் டியூஷன் போய் தான் படித்தேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு ஒரு தாட், ஏன் பசங்களை வந்து நம்மளே சொல்லி கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம டியூஷனுக்கு அனுப்புறது லாங்குவேஜ் தெரியல, அது வந்து செகண்டரி. ஸோ மேக்ஸிமம் நம்மளே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு தான் வந்து நானே படிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கன்னடாலாம் இப்போ நானே சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப டவுட்டு ஒன்றும் புரியலை அப்படின்னா வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுக்குவேன். ஸோ அவங்களுக்குமே ஒரு சில கன்னடா வந்து புரியல, பழைய கன்னடான்னு இருக்கும், கொஞ்சம் பழைய கன்னடா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது, மீனிங்ஸ் எல்லாம் தெரியாதுன்னா அதை சம்ருத் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட நானே டைரெக்டாக பேசிக்குவேன். ஸோ இது இந்த பேரா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன மீனிங் வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து சம்ருத்தெல்லாம் கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டான் இல்லையா, ஸோ அதனால அவனுக்கே வந்து ஓரளவுக்கு தெரியும். தெரியாத அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே அவன் கேட்டுக்குவான். ஸோ அப்படியும் அவனுக்கு புரியலைன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சு அவனுக்கு சொல்லி கொடுத்துப்பேன். ஸோ இப்படி தான் நான் வந்து கன்னடா கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாலாம் நான் பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ படிப்பேன், எனக்கு வாசிக்க தெரியும், எழுதுறதுக்கு ஓரளவுக்கு தெரியும், பேசுகிறதுக்கும் ஓரளவுக்கு தெரியும். வெளியில் போனேன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை வந்து போயிடுச்சு. ஸோ மெயினாக நான் சொல்கிறது தான், எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும், எழுதுறதுக்கு கூட தேவையில்லை, நமக்கு வாசிக்க தெரிஞ்சுன்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். பசங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் நம்மளே சொல்லி கொடுத்துடலாம்.
ஸோ எக் புரிஜிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து கொஞ்சம் இடித்து வச்சுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனாலுமே பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டோம்னா அதுவும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி தொக்குக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக் புரிஜிக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு போட்டிருக்கேன். இப்போ இதிலே வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த எக் புரிஜி வந்து எங்கள் அண்ணி தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க, என்னோட நாத்தனார். ஸோ அவங்க சென்னையிலேருந்து பெங்களூர் வந்திருந்தப்ப ஒரு தடவை நாங்கள் சப்பாத்தி பண்ணும்போது பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த இது வந்து செஞ்சு காமிச்சாங்க. பட் அவங்க வந்து வேறு மெத்தடில் செய்வாங்க, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணி வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க செய்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன், அவங்க வந்து கொஞ்சம் முட்டையெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து பூண்டு தட்டி வச்சுருந்தோம்ல அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ணி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, பூண்டு தட்டி போட்டதோட விட்டுருவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சமையல் வந்து நம்மளோட இன்னோவேட்டிவ் தான், நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் குக்கிங் பண்ணுறது. ஸோ இதுதான் ப்ராசஸ், இதுதான் ப்ரொசீஜர் அப்படிலாம் கிடையாது. நமக்கு என்னென்ன எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். கடைசியாக டேஸ்ட் நல்லா வந்தால் சரி, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு, தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக. ஸோ அவ்வளோதான், இவ்வளவு போதுமானது. உங்களுக்கு தண்ணி வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் நல்லா வதங்குமே இதிலே கூட நீங்கள் வந்து எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து உப்பு கம்மியாக இருந்தது, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் வந்து நல்லா கொதி வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும், ரொம்ப வத்தணும்னு தேவையில்லை. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 முட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ முட்டை ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். அதை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பொத்து ஊற்றி குழம்பு போல், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து எக் புரிஜி. ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் பண்ணுவேன். பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். அதை விட இன்னொரு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து கஞ்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக் புர்ஜி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதிலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு உதிரியாக வேண்டாம், கொஞ்சம் முட்டையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போடவுமே கிளறி விடாதீங்க. எனக்கு என் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த உடச்சி ஊற்றி வைக்கிறோம்ல முட்டை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவோ அந்த டேஸ்ட் வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து இது நல்லா முட்டை பொரியல் பண்ண அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ சப்பாத்தியோட தொட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே நம்ம உடச்சி ஊற்றி வச்ச மாதிரி இருந்தோன்னா கொஞ்சம் அந்த ஸ்லைஸாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். லேட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக வந்து எக் புரிஜி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது சூடாக சப்பாத்தி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்புறமா போடலான்னு விட்டுட்டேன். இப்போ வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து மார்க்கெட்லேருந்து வரும்போது கொஞ்சம் உதிரிப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் உட்காந்து கட்டிடலாம் அப்படின்னு.
உதிரிப்பூ வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, பூ வந்து நிறைய வைப்போம். ஊரை பொறுத்த வரைக்கும் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நமக்கு முடி எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு பூ வந்து நிறையாவே வைப்போம். ஸோ எனக்கெலாம் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப லென்த்தாக இருக்கும் முடி. ஸோ அந்த லென்த்துக்கு வந்து பூ வச்சுட்டு போவேன். ஆனால் இங்கே பெங்களூர் கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பூ வச்சா பிடிக்காது அவங்களுக்கு. ஸோ கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு இங்கே பூவெல்லாம் வைக்கும்போது என் ஹஸ்பண்ட் அவங்க தம்பி எல்லாருமே இருக்கும்போது ஏன் இவ்வளோ பூ வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. ஸோ அப்பையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பூ வைக்கிறத வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட இங்கே இருக்கிற பூ என்னென்னா, நம்ம ஊரில் வந்து மல்லிகைப்பூ வந்து சூப்பராக மணக்கும். இங்கே வந்து அவ்வளவா மனமே இருக்காது. அதோட இங்கே உதிரி பூவெல்லாம் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் மல்லிகைப்பூ கொடுக்க மாட்டாங்க, அது கூட சேர்த்து வந்து கொஞ்சம் கனகாம்பரம், அப்புறம் ஒரு பச்சை கலரில் ஒரு இலை ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இலை வந்து மணக்காது, ஆனால் அது ஒரு மாதிரியான ஸ்மெல்லாக இருக்கும். அதை பூவோட வச்சு கட்டணுமா அப்படின்னே தேவையில்லை. அந்த இலையோட ஸ்மெல்லு வந்து இந்த மல்லிகைப்பூவோட மணத்தை வந்து டவுன் பண்ணிடும். ஸோ அதனால் நான் அந்த இலையை வந்து சேர்த்து வச்சு கட்ட மாட்டேன். ஆனால் இங்கே எங்கே நம்ம கடையில் பூ வாங்கினாலும் அந்த இலை வச்சு கட்டி தான் கொடுப்பாங்க. ஏன்னா வெள்ளை பூவாக இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து சேர்த்து வச்சு கட்டி கொடுப்பாங்க. அந்த இருக்குது பாருங்கள், இந்த இலை தான். ஸோ இதை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து பூ கட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்படின்னா உருட்டி கட்டுவேன். எனக்கு வந்து கலக்கவே வரவே வராது. எவ்வளோ நெருக்க கட்ட முடியுமோ அவ்வளோ நெருக்க கட்டுவேன் பூ வந்து. அதே மாதிரி உருட்டி உருட்டி கட்டுவேன். ஸோ அது வந்து எப்படின்னா அந்த சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் எப்படி வைக்கிறோம் நம்ம, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கட்டினோம் அப்படின்னா நல்லா குண்டாக வரும். பட் இது வந்து மதுரமல்லி ஸ்டைல் கிடையாது. மதுரமல்லி ஸ்டைல் வந்து எப்படி கட்டுறாங்கன்னே தெரியல, அது வந்து அவ்வளோ நெருக்க குண்டாக ஒரு மாதிரி இருக்கும். நான் கட்டுறது வந்து நெருக்க இருக்கும், குண்டாக இருக்கும். ஆனால் மதுரமல்லி மாதிரியெல்லாம் வராது. இது வந்து உருட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பூ வந்து கட்டி முடிச்சாச்சு. வெறும் கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் மட்டும்தான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கவரில் போட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு வச்சுட்டோம்னாலே போதும், 1 வீக்கு சூப்பராக இருக்கும். இன்னுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த கவரை தூக்கி அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், 1 வீக்குக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்குவேன். இங்கே கொண்டு வந்து விற்பாங்க எங்கள் ஏரியாவில். நம்ம வீட்டு லாஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு விற்கிறது வந்து கேட்காது, அதனால் பெரும்பாலும் வாங்குறது கிடையாது. ஸோ மார்க்கெட்லேருந்து எப்போயாவது வரும்போது இப்படி பார்த்தேன்னா கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுக்குவேன். ஸோ அந்த பூ டோட்டலாக அந்த என்கிட்ட இருந்த பூ இருக்குல்ல, அது வந்து 40 ரூபா தான். ஸோ 100 கிராம் வந்து 40 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். 5 முழம் கிட்ட கட்டும்போது கிடச்சிச்சு. அதுவும் நான் நெருக்க கட்டியே அவ்வளோ இருந்துச்சு. கொஞ்சம் கலக்க கட்டியிருந்தோன்னா நிறையாவே வந்திருக்கும். சப்பாத்தி வந்து நம்ம போட்டு வச்சு கொடுக்குறத விட இப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பசங்க வந்து ஒரு 2 சப்பாத்தியாவது சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், போடவுமே சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுவும் சூடாக இருக்கும். நம்ம வைக்கிற குழம்பா இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், அதையுமே கொஞ்சம் சூடாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. நான் பெரும்பாலும் இங்கே வந்துட்டு 4 ஃபோல்டு பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இந்த சுடுதண்ணிலே மாவு பிணையிறோம்ல, அதனால மாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால 4 மடிச்சோ அப்படி இல்லைன்னா ரோல் பண்ணியோ அப்படிலாம் போடணும்னு தேவையில்லை. சிங்கிளாகவே நம்ம உருட்டிட்டு போட்டு எடுத்தோம்னா சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். என்ன பண்ணுவேன், சப்பாத்தி நிறையா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஒரு ஆள் இவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படின்னு மைண்ட் செட்டில். இப்போ நாங்கள் 4 பேர் தானே. ஸோ அதனால பசங்க வந்து சூடாக சுட்டு கொடுத்தா ஒரு 2 சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அப்பப்போ சூடாக போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சமாக இருந்துச்சுன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், மறுநாள் வந்து சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு. முன்னாடி நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் வேற சூடு பண்ணி சாப்பிட்றது வந்து அது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அது வந்து இப்போ வந்து கற்றுக்கிட்டேன். அப்பப்போ அவங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, சூடாக அவங்களுக்கு ஒரு 4 எனக்கு ஒரு 4 இந்த மாதிரி சூடாக போட்டு சாப்பிட்டுக்குவோம். ஸோ பசங்களுக்கும் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அவங்க ஃபன்னு தான், 2 பேரும் எதுனா ஒன்று சிரித்து பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க.
சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா பயங்கரமான சண்டை வரும். ஸோ அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு குஷி மூட்ல இருந்தாங்க 2 பேரும். ஸோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கலாய்க்க ஆரம்பிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் இந்த சிம்பல்லாம் வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேயே சமீமா வந்து நான் ருசிச்சு சாப்பிட்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விளாக் முடியுது. நம்ம விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.